Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் ஃப்ளாட்டாக இருந்த மார்க்கெட் இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நிஃப்டி 24,898 பாயிண்ட்ஸில் இருக்குது, 142 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 81,459 பாயிண்ட்ஸில் இருக்குது, 461 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 51,019 பாயிண்ட்ஸில் இருக்குது, 253 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஓவராலாட்டு மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி நேற்றே டாடா மோட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரோம். இறங்க ஒன்று ரெண்டு நீ கன்சிடர் பண்ணுறது நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். டாடா மோட்டர்ஸோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 5% கிட்ட அடிச்சிருக்காங்க. நான் பார்க்கும்போது 978 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது, 978 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலி நேற்று டாடா மோட்டார் ஃபினான்ஸும் டாடா கேபிட்டலும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் பிச்சுக்கும் நினச்சேன், பட் அந்த பெர்ஃபார்மன்ஸே இல்லை, 5% காலி. இப்போ பார்க்கும்போது 978 இருக்குது. இவங்களுக்கு யூபிஎஸ் செக்யூரிட்டி செல் கால் கொடுக்குறாங்க, 20% டவுன் சைடு வரும்னு சொல்கிறாங்க. 825 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற காரணம் வந்து டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸு குறைஞ்சிருந்துச்சு, 8% டிக்ளைன் இருந்துச்சு. ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ப்ரீமியம் மாடல்ஸ் வந்து டிமாண்ட் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில காரோட சேல்ஸ் டிப் ஆகுறதுனால இப்போ டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆஃபர்ஸ். அது எந்தெந்த காருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த டாடா மோட்டர்ஸோட மார்ஜினில் இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இம்பாக்ட் ஆனாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. ஸோ அதை வச்சு நெகட்டிவ் அப்டேட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் ஒரு 20% இந்த ஷேரில் டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் இறங்குது, 1-2 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பட் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு வரைக்கும் இறங்குன்னு சொல்ல முடியாது. மேபி 850 ரூபா வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது டாடா மோட்டர்ஸில். ஸ்லோ 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸில். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வருண் பிவரேஜஸ். இந்த ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 4% வேலையாக இருந்துச்சு, பட் நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. 1566 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வருண் பிவரேஜஸில் என்ன அப்டேட்னா, இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 2:5 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 11 ஸோ நாளைக்கு அதோட ரெக்கார்ட் டேட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ மோரல் இது வந்து வருண் பிவரேஜஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் இந்த ஸ்பிளிட்டுக்கு. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி 4% வரைக்கும் ரேலி ஆச்சு, 1624 ரூபா வரைக்கும் போனது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3%, அதாவது ஒரு 2.5% பாசிட்டிவ்ல இருக்கு, 1591 ரூபால இருக்கு. இன்னைக்கு 1624 ரூபா வரைக்கும் போச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க நாட்கோ ஃபார்மா ஏன் ப்ரோ நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம் நாட்கோ ஃபார்மா. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்மளோட கன்சிடரேஷன் லெவல் 850, இப்போ 1600 ரூபா தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட 2 into ரிட்டர்ன்ஸ், 2 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நாட்கோ ஃபார்மா. இப்போ நம்ம எப்படி போய் என்ட்ரி கொடுக்க முடியும்? இது அண்டர் வேல்யூட் ஸ்டாக் தான், பட் இருந்தாலும் எப்படியும் ஒரு 100 ரூபா 200 ரூபா கீழே இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலான்னு இருக்கிறேன் நாட்கோ ஃபார்மால. இதான் என்னோட ஒப்பீனியன் நாட்கோ ஃபார்மால. இது வந்து நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட், பட் அண்டர் வேல்யூடு தான். பட் வந்து இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க நாட்கோ ஃபார்மால கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ப்ளஸ் வந்து மைக்ரான் இவங்களுக்கு கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் சம்மந்தமாட்டு $12 பில்லியன் சோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்பிளுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு, அந்த பார்ட் சப்ளை பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் வருது. ஆப்பிள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் வச்சுருக்காங்கன்னா 26% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷனை வந்து இந்தியாவுக்கு 2026 ஷிஃப்ட் பண்ண இருக்கிறாங்க. அதாவது 2026 அவங்களோட குளோபல் ப்ரொடக்ஷனில், அதாவது 26% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன் இந்தியாவுக்கு 2026 ஷிஃப்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்டாட்டு 40% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோவோட ப்ரைஸ் கம்பேரிசனை பார்க்கலாம். இந்தியாவில் 1,19,900 ரூபாயா இருக்குது, யூஎஸில் 83,900 ரூபாயா இருக்குது, ஹாங்காங்கில் 92,600 ரூபாயா இருக்குது, ஜப்பானில் 93,700 ரூபாயா இருக்குது, யூஏஇயில் 98,200 ரூபாயா இருக்குது, வியட்நாமில் 98,700 ரூபாயா இருக்குது. இது மோரட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோவோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. இந்தியாவில் ஏன் ஹையாக இருக்குன்னு கேட்பீங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் கஸ்டம் டியூட்டி வந்து ஹையாக இருக்கிறதுனால தான் ப்ரைஸும் ஹையாக இருக்குது. மோரட் இது வந்து ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த ஷேர் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாட்டு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 1.5% ரேலியாக இருந்துச்சு, 288 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ, பட் 290 ரூபா தாண்டி போச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு 1155 கோடி ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் 850 கோடி வந்து கொச்சின் ஷிப்யார்ட் வந்து கிடச்சிருக்கு. சப்ளை ஆஃப் இண்டிஜினியஸ் மல்டி ஃபங்க்ஷன் ரேடாரின் எக்ஸ் பிராண்ட் அதில் வந்து ஒரு 850 கோடியும், அடுத்தது ஒரு 305 கோடி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நேவிகேஷன் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், அடுத்து தெர்மல் இமேஜஸ், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், கன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்பேர்ஸ், சர்வீஸ், இந்த செக்மெண்ட்ல ஒரு 305 கோடி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு கரண்ட் பிசிக்கல் இயர்ல அவங்களோட டோட்டல் ஆர்டர் வந்து 7075 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா 1.45 லேக் crore வந்து நாங்கள் டிஃபென்ஸ் செக்டரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குளோபலில் வந்து பெர் டாலருக்கு $69 கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பயன்பட வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் ஸ்டாக் வந்து பயன்படும். பெயிண்ட் ஸ்டாக் ஏன் பயன்படும்னா இந்த பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாட்டு க்ரூட் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மூலமாட்டு பயன்பெற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அடுத்தது வந்து டயர் செக்டார் ஸ்டாக்கு. ஏன்னா டயர் தயாரிக்கிறதுக்கும் க்ரூடு தேவை இருக்கிறதுனால டயர் செக்டார் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸும் பர்கர் பெயிண்ட்ஸும் 2.5% ரேலியாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அதே இண்டிகோ பெயிண்ட்ஸ் எடுத்தால் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. அதே சமயம் டயர் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சம் எம்ஆர்எஃப்பும் ஜேகே டயர்ஸும் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ மோராட்டி இது இன்னைக்குள்ள மார்க்கெட் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் ஃபேக்ட் படி பார்த்தீங்கன்னா டயர் ஸ்டாக்கும் பெயிண்ட் ஸ்டாக்கும் வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கீழே போச்சுன்னா அதனால் பயன்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான அடி விழுந்திருக்கு. ஓஎன்ஜிசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல் எல்லாமே 3% மேலே அடி. அதுவும் இன்னைக்கு ஓஎன்ஜிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 283 ரூபா வரைக்கும் வந்தது. இப்போ ஒரு 285 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 3.5% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசி ஷேரில் ஆப்பர்ச்சுனிட்டியானா என்ன வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வரட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் எந்த லெவல் வரைக்கும் இறங்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி குளோபல் லெவலில் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறது இந்த மாதிரிப்பட்ட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்குலாம் அது ஒரு லக்குன்னு தான் சொல்ல முடியும். பட் வந்து நியூஸ் பேஸ்ட் எப்படி வருதுன்னா, கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது குளோபல் லெவலில் ப்ரைஸ் வந்து குறையுதுனால இங்கே லோக்கலில் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெட்ரோல் டீசலுக்கு வந்து ப்ரைஸ் கட் பண்ண கவர்மெண்ட் முடிவு எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்தாங்கன்னா இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக வந்து திரும்பும்னு சொல்லி அந்த நியூஸ் பேஸில் அடிக்கிறாங்க. ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்து அதனாலே இந்த ஸ்டாக்லாம் அடிச்சாங்க. ஸோ மோரல் இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் ஷேர் ப்ரைஸில் வந்து கீழே விழுந்துருக்கு. பட் நம்ம உள்ள கன்சாலிடேஷன் லெவல் உள்ள என்ட்ரி கொடுக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா, ஓவிஎல், அடுத்தது வந்து காபில், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஏஇயோட ஒரு இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ் ஹோல்டிங்ஸ் கூட கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் சம்பந்தமாட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட், காஞ்ச் விதேஷ் இந்தியா லிமிடெட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ் ஹோல்டிங்ஸ் ஆர்எஸ்சி லிமிடெட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. யுஏஇல கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் சம்பந்தமாட்டு இந்த கொலாபரேஷன் இது வந்து ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ரேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் செக்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். க்ரூட் ஆயில் அது வந்து பார்த்தீங்கன்னா $60 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ல்டு பிக்கஸ்ட் ட்ரேடர்ஸ், ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ சைனாவில் வந்து டிமாண்ட் வந்து ஸ்லோ ஆகுறதுனாலையும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிராஃபிகுரா அவங்க தான் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்க ஒரு $300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. செமிகண்டக்டர் செக்டரில் சிப் மேக்கர் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு அதில் வந்து அதிக அளவில் மணி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க லார்சன் அண்ட் டியூபோ. இது வந்து அவங்களோட செமிகண்டக்டர் பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐ கொடுத்த அப்டேட் இவங்க வந்து 7500 கோடி வந்து டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேஸ் சைஸ் வந்து 3500 கோடியிலேருந்து அடுத்தது வந்து 4000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு 2 பாண்ட் சேல் பண்ணுறாங்க. ஒன்று 3500 கோடி, இன்னொன்று வந்து 4000 கோடி கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டேக்ஸ் பிளேஸ், அதாவது இது இந்த பாண்ட் சேல் வந்து செப்டம்பர் 18 வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். பேயின் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே தரப்புலேருந்து வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஃப்ரெஞ்சு மினரல் வாட்டர் கேஸ் சம்மந்தமாட்டு ஒரு $2.2 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பே பண்ண இருக்கிறாங்க. இது வந்து நெஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லேவோட வாட்டர் யூனிட்ஸ் தான் இதை பே பண்ண இருக்கிறாங்க. இந்த $2 மில்லியன் ரிசால்வேஷன் ஆக்சுவலி இவங்களுக்கு மேலே ஒரு கிரிமினல் அலிகேஷன் இருந்திருக்கு. ஃப்ரான்ஸில் நேச்சுரல் மினரல் வாட்டர் ரிகார்டிங் வந்து இவங்களுக்கு மேலே ஒரு கிரிமினல் அலிகேஷன் இருக்குது. ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ இவங்க நெஸ்லேவோட வாட்டர் யூனிட் பார்த்தீங்கன்னா $2.2 மில்லியன் வந்து பே பண்ண அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி கென்யாவில் இவங்க ஒரு ஏர்போர்ட் வந்து அக்யூசிஷன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் பார்த்துருந்தோம். ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு
நைரோபி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 years வந்து அதானி குழுமம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கென்யாவோட கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது $1.5 billion இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கென்யாவோட ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அங்கே உள்ள கென்யாவோட நைரோபியில் இருக்க அந்த ஏர்போர்ட்டோட ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அதானி கென்யா ஏர்போர்ட் டீலுக்கு வந்து எகென்ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை டீல் வந்து ஓகே ஆகுமா எப்படின்னு சரியா தெரில. ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் கோர்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த 30 year மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் சஸ்பென்ஷன் கொடுக்கல. ஸோ மோராட் இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் பேங்க் ஷேர் யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு தெரில. நான் பார்க்கும்போது 4% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. 24 ரூபா தாண்டி போச்சு. 24.41 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த எஸ் பேங்க். ஸோ ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு 4% ரேலியாக இருக்குது. பட் அதை சுற்றி பார்க்கும்போது பெரிய அளவில் பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே கண்ணில் பட்ட மாதிரி இல்லை. பட் இன்னைக்கு எஸ் பேங்க் ஒரு 4% ரேலியாக இருக்குது. கொஞ்சம் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணி வச்சிருந்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு திடீர்னு 4% ரேலியாக இருக்குது. ஸோ மோராட் இது வந்து எஸ் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பக்கம் அடிச்சிருந்தாங்க. பிஎஸ்சி செக்டார் கவர்மெண்ட் பேஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே அடிச்சிருக்காங்க. பட் சில பிரைவேட் செக்டார் ஃபார்மா செக்டாரும் பாசிட்டிவ்ல இருக்கு. அதே சமயம் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ல செபியோட தலைவரை லிங்க் பண்ணி சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்போசிஷன் லீடர் அப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் பார்க்கும்போது 6620 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர் ரெட்டிஸ்லையும் சரி டாடா மோட்டார்ஸ்லையும். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெர்மனன்ட் இல்லை, ஸ்லோவா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 1-2 ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம், அவசரம் வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. டாடா பவரில் வந்து அப்டேட்டு. டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கல கரெக்டாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு 435 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் செல் ப்ரொடக்ஷனை 2 gigawatt சோலார் செல் வந்து இந்த திருநெல்வேலியில் இருக்கிற அவங்களோட பிளான்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சிஸ் கேபிட்டல் வந்து ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து 500 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் செல் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் 9 gigawatt இருக்குது. அதானி சோலார் அவங்க வந்து 4 gigawatt கெப்பாசிட்டி அக்கௌண்ட் பண்ணுறாங்க. ப்ரீமியம் எனர்ஜிஸ் 2 gigawatt இருக்குது. இப்போ டாடா பவர் வந்து 2.5 gigawatt இருக்குது. ஜூபிட்டர் இன்டர்நேஷனல், வெப்சால் எனர்ஜி சிஸ்டம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ மோராட் இவங்க ஃபினான்ஷியல் 26க்குள்ள ஒரு 4 gigawatt பிளான் ஆட்டு ரேம்ப் அப் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 500 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டாடா பவருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து அப்டேட். ஆரோபிண்டோ ஃபார்மா வந்து அவங்களோட இன்ஜெக்டபிள் ஃபெசிலிட்டி ஆந்திர பிரதேசில். ஸோ அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து யுஎஸ் FDA வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதாவது யூஜியா ஸ்டெரைல்ஸ். இது வந்து நியூ ஃபெசிலிட்டி 100% சப்சிடரி ஆஃப் யூஜியா ஃபார்மா ஸ்பெஷாலிட்டிஸ். இது வந்து இந்த யூஜியா ஃபார்மா ஸ்பெஷாலிட்டிஸ் ஆரோபிண்டோ ஃபார்மாவோட ஒரு ஸ்டெப் டவுன் சப்சிடரியாக இருக்குது. ஸோ யுஎஸ் FDA வந்து பார்த்தீங்கன்னா March 28 to April 5 வந்து இதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க லிடோசைன் ஹைட்ரோக்ளோரிக் இன்ஜெக்ஷனுக்கு. ஸோ இந்த யூஜியா ஸ்டெரைல்ஸில் ஸோ இப்போ யுஎஸ் FDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இவங்களோட ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்து யூஜியா ஸ்டெரைல்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி யுஎஸ் FDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செரைட்ஸ் ஃபார்மா அன்னைக்கு 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது கிரியேஷன் ஆஃப் ஒன் சோர்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனை வந்து இவங்க வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்பெஷாலிட்டி CDMO யூனிட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 2% மேலே ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு 2500 கோடி வந்து நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து PNB ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.